ஒரு மனிதனை அறுப்பதும் பிறகு அதற்கு பகரமாக ஆடோ மாடோ ஒட்டகங்களோ கொடுப்பது போன்று இந்த குரான் பேசுகிறதா என்று பார்த்தால் கண்டிப்பா நம் குரானில் இருந்து நம்ம முடிவு செய்ய வேண்டும். எனக்கு ஒரு பிரித்தறிவு தன்மை கிடைக்கின்றது. நீங்கள் வணங்குவது அனைத்தையுமே பொய்யான தெய்வங்கள், உண்மையான தெய்வம் யார் என்று நான் உணர்ந்து கொண்டேன் சொல்றாரு. என் அருமை மகனே, நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக நிச்சயமாக ஒரு கனவு கண்டேன். கனவு காண்கிறார். பலினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அர்ப்பணித்தலும் பலிதான். இறைவனுக்காக அர்ப்பணித்தல், அல்லாஹ்வுடைய பாதையில நீ போற, அங்க அறுப்பது என்பது ஒரு வார்த்தையாக இருக்கிறது தவிர இது கடைபிடிக்க வேண்டிய விஷயம் அல்ல. அத்தியாயம் 37 குரான்ல அத்தியாயம் 37 அந்த குர்பானி கொடுப்பது, இந்த ஹஜ்ஜுடைய மாதத்துல ஹஜ்ஜை நம்ம தியாக திருநாளாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனிதர்கள், அந்த சமுதாயத்தை சேர்ந்த இஸ்லாமியர்களுக்கு குரானில் இருந்து அத்தியாயம் 37 தான் அந்த இப்ராஹிம் நபியுடைய அந்த வரலாறு வருகிறது. அத்தியாயம் 37 அணிவகுப்புகள் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்துல இப்ராஹிம் நபியுடைய அந்த வரலாறு, எதற்காக இவங்கள் இந்த தியாக திருநாள் அவர்கள் கொண்டாடுகிறார்கள், ஏன் ஒரு ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ ஒரு உயிர் பிராணிகளை வைத்து ஒரு பலி கொடுத்து ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கும், இன்னும் இருப்போருக்கும் இல்லாதவர்களுக்கும் உணவை கொடுத்து இறைவன் இட்ட ஒரு கட்டளையை அவர்கள் நிறைவேற்றுவது போல் அவர்கள் கூறிக்கொண்டு இது காலங்காலமாக இது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் குரான் அதை சொல்லுகிறதா? ஒரு ஆடு மாடு ஒட்டகங்களை பலி கொடுக்க வேண்டும் என்று குரான் பேசுகிறதா என்று கேட்டால் நம்ம குரானை கொண்டுதான் அதை நம்ம முடிவு செய்ய முடியும். கற்பனைகளாக சொல்லப்படும் போது வரலாறு என்று சொல்லக்கூடிய எத்தனையோ மதங்களில அது ஒரு காரண காரியங்களோட ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிலை இருக்கும். அதுக்கு ஒரு காரணங்கள் இருக்கும். அதே போன்று சில காரணங்களை வைத்துக்கொண்டு தியாக திருநாள் என்று கடைபிடிக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் குரான் சொல்லுமா? அதை எக்காலத்துக்கும் பிறந்த உன்னையோட போறதில்லை. என்னுடைய வாழ்க்கையில 60 வருஷமோ 70 வருஷமோ நான் வாழ்ந்ததுதான் வாழ்க்கை என்று போவதில்லை. இன்னும் காலங்கள் கடந்து எத்தனையோ ஆண்டுகள் இந்த மனிதர்கள் இந்த பூமியில வாழ வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தை என்ன பேசுது அது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, ஒரு மனிதனை அறுப்பதும் பிறகு அதற்கு பகரமாக ஆடோ மாடோ ஒட்டகங்களோ கொடுப்பது போன்று இந்த குரான் பேசுகிறதா என்று பார்த்தால் கண்டிப்பா நம் குரானில் இருந்து நம்ம முடிவு செய்ய வேண்டும். அத்தியாயம் 37 ஒரு விஷயத்தை சொல்லுகிறது. இப்ராஹிம் நபி என்பவர் தனக்கு ஒரு மகன் வேண்டும் என்று வேண்டுவதாக குரான் சொல்லுகிறது. குரான் என்ன சொல்லுகிறார்? இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த நபி தனக்கு ஒரு மகன் வேண்டும் என்று அவர் கேட்கிறார். ஒரு நல்ல மகனை எனக்கு தரணும் அப்படின்னு கேட்கிறாரு. அத்தியாயம் 37 100. அந்த 100 37 அத்தியாயம் 37 வசனம் 100 சொல்லுது, என்னுடைய இறைவனே எனக்கு ஒரு மகனை நன்மகனை தந்தருள்வாயாக என்று ஒரு பிரார்த்தனை வைக்கிறார். அப்ப அந்த இது எப்படி இருக்கணும்? எனவே நாம் அவருக்கு பொறுமையுள்ள ஒரு மகனை கொண்டு நற்செய்தி கூறணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர் ஒரு நன்மகனை கேட்கிறாரு. இறைவன் என்ன அவருக்கு கட்டளையிடுறான்? ஒரு நற்செய்தி கூறுகிறான் என்று சொன்னால் ஒரு பொறுமை உள்ள ஒரு மகனை அவருக்கு 101 ஒரு பொறுமை உள்ள ஒரு மகனை அவருக்கு நாம் நற்செய்தி கூறுகிறோம். அவருக்கு உனக்கு பொறுமையான ஒரு மகனை நான் தர்றேன், உன்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத குரான் சொல்லுது. அவருக்கு இப்ராஹிம் நபிக்கு ஒரு மகனை கொடுத்ததாக அது சொல்லுது. அப்ப பிறகு அவர் நல்லா வளர்ந்து வரும்போது, நல்லா வளர்ந்து ஒரு பக்குவம் அடைந்து வரும்போது இவர்கள் சொல்வது என்னன்னா, ஒரு சிறு குழந்தையாக இருக்கப்படும் போது இழுத்துட்டு போய் அறுத்ததாக சொல்லப்படுற அப்படி கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இப்ராஹிம் நபியை இவர்கள் பின்பற்றக்கூடியவர்கள், இப்ராஹிம் நபி மார்க்க தந்தை அப்படி சொல்லக்கூடியவர்கள், அவர் பிரித்தறிவிக்கூடிய தன்மை கொண்டவர் என்று சொல்லலாம். இப்ப இதுல நிறைய முரண்படுக்க பிரித்தறிவிக்க தன்மை கொண்டவர். எப்போ? சிறு வயதாக இருக்கும் போதே, அவரு இளைஞனாக இருக்கும்போது, சிறு வயதாக இருக்கும் போதே அவருக்கு ஞானங்கள் கிடைத்து இந்த சிலைகளை வணங்குவது, இந்த கடவுள் என்று சொல்லக்கூடிய தெய்வம் என்று சொல்லக்கூடிய இதுகளெல்லாம் பொய் என்று அவர் சொல்லி மனதின் ரீதியாக உணர்வு ரீதியாக
எனக்கு ஒரு பிரித்தறிவிக்க தன்மை கிடைக்கின்றது. நீங்கள் வணங்குவது அனைத்தையுமே பொய்யான தெய்வங்கள், உண்மையான தெய்வம் யார் என்று நான் உணர்ந்து கொண்டேன் சொல்றாரு அவர். அப்ப சொல்லக்கூடிய அவர் ஒரு மகனை அறுப்பார் அப்படின்னா அது எப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எதற்காக சொல்லப்படுகிறது என்று புரிஞ்சுக்கணுமே தவிர அதை நாம் இன்னும் செயல்படுத்த முடியாது. கண்டிப்பாக ஏன் அப்படி செயல்படுத்தணும் அப்படின்னா அதே போன்று நிகழ்வு உங்களுக்கு இருந்தால் நீங்க என்ன செய்யலாம், அதை செயல்படுத்தலாம். அப்படிப்பட்ட நிகழ்வு அல்ல நாம் சடங்காக இதை கடைபிடிப்ப நம்ம பார்க்கிறோமே தவிர அப்படிப்பட்ட நிகழ்வு அல்ல. இது ஒரு நிகழ்வாக நடக்குது. எப்படி நடக்குது அப்படின்னா அவர் தன்னுடைய பருவம் ஒரு பக்குவம் அடைந்தது என்ன சொல்றதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த தன்மையில் இருக்கக்கூடிய தன் மகனோட தான் அவர் பேசுறார். அத்தியாயம் 37 102. பின் அவருடன் வாழ்க்கையின் பக்குவம் அடைந்த போது அவர் கூறினார், என் அருமை மகனே, நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக நிச்சயமாக ஒரு கனவு கண்டேன். கனவு காண்கிறார். அறுத்து பலியிடுவது போல ஒரு கனவு காண்கிறார் என்று குர்ஆன் பேசுது. என்ன, ஒரு கனவில் நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் ஒரு மாற்றமாக பார்ப்போமா, அதற்கு என்ன காரண காரியங்கள் பார்ப்போமா, அதை அப்படி நம்ம செயல்படுத்துவோமா? அவர் பிரித்தறிவிக்க தன்மை உடையவர், சீரிய சிந்தனை உடையவர். அந்த இணை வைத்து சிலையை வணங்கக்கூடியவங்க, கடவுள் என்று வணங்கக்கூடியவங்கள மிக ஒரு பெரிய போராடுறாரு. அந்த ஊரை விட்டு அவர் வெளியே வராரு. அப்ப தீ மிதிக்கிறது இருக்குது, அழகு குத்துறது இருக்கு, காது குத்துறது இருக்கு, மூக்கு குத்துறது இருக்கு, மொட்டையடிக்கிறது இருக்கு. எல்லா மதங்களிலும் இது இருக்குது. அவர் அதெல்லாம் இல்லை அப்படி என்று அதை விட்டு அவர் வெளியே வரும்போது அப்புறம் குழந்தை பிறந்த ஒரு பக்குவம் அடைந்த ஒரு நிலையில அவர் இந்த ஒரு கனவு மகன்கிட்ட சொல்லி காமிக்கிறார். எப்படி சொல்றாரு, என் அருமை மகனே, உன்னை அறுத்து பலியிடுவதாக ஒரு கனவு கண்டேன். இதை பற்றி உன் கருத்து என்ன? அந்த கனவுடைய விளக்கம் உனக்கு என்ன? என்னப்பா இப்படி ஒண்ணு கனவு கண்டன, இதோடைய விளக்கம் என்ன அப்படின்னு தன்னுடைய மகன்கிட்ட கேட்கிற. உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் ஒரு கனவு கண்டேன், இதை பற்றி உன் கருத்து என்ன அப்படின்னு கேட்கிறேன். இதை பற்றி உன் கருத்து என்ன என்பதை சிந்திப்பீரா? இது கனவுல நான் உன்னை அறுக்கிறமா நான் கனவு கண்டனேன், என்ன பலியிடுவது போல நான் கனவு கண்டனேன், இதோடைய பத்தி உன் சிந்தனை என்னப்பா, நீங்க சிந்திச்சு பாய்ப்பீராக அப்படின்னு தன்னுடைய மகன்கிட்ட கேட்கிறார். அப்ப தன் மகன் சொல்றான், என் அருமை தந்தையே, நீங்கள் ஏவப்பட்டபடி செய்யுங்கள், அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாக நின்று முழுவதாக காண்பீர்கள். ஒரு பொறுமையான ஒரு குழந்தைய நான் அவருக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றான். ஆனா இந்த மாதிரி கனவு கண்டேன்னு சொல்லும் போது என்னை நீ பொறுமையாக நீ காண்பீர்கள் சொல்றார். அப்போ அவர் என்ன கேட்டாரு, நன்மகனை கேட்டாரு. இறைவன் நல்ல பொறுமையான சாலிகான பொறுமையான ஒரு மகனை அவர் கொடுத்துட்டாரு, இறைவன் கொடுத்துட்டாரு. அப்புறம் அவர் ஒரு கனவு காண்கிறார். பையன் தன்னுடைய மகன் ஒரு வாழ்க்கையில் ஒரு பக்குவம் அடைஞ்சிட்டான், நல்லது கெட்டது எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பக்குவம் அடைஞ்ச பிறகு அவர் இப்ராஹிம் நபி ஒரு கனவு மூலியமாக கண்டதை பத்தி அவர்கிட்ட மகன்கிட்ட சிந்திச்சு பார்ப்பார். அவர் சொல்றாரு, என் அருமை தந்தை, உங்களுக்கு அல்லாஹ் எதை ஏவப்பட்டானோ அதை நீங்க செய்யுங்க, என்னை நீங்கள் பொறுமையாக நின்று முழுவராக நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஊரெல்லாம் வெறுப்பாக ஆகுது, இந்த மக்கள்லாம் உங்கள் மீது வெறுப்பாக்குறாங்க, நம் குடும்பத்தின் மீதும் தவறா பேசுறாங்க. ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு எதை கட்டளையிட்டானோ அதை நீங்க செய்யுங்க அப்படிங்கிறான். அப்ப என்ன கட்டளையாக இருக்கும்? இறைவன் ஒருவனே, அவனை தவிர எதுவுமே கிடையாது, எந்த சடங்கு சம்பிரதாயம் கிடையாது, எதற்காகவும் எதுக்காகவும் என்ன செய்ய முடியாது, உயிர் பிள்ளையாக கொடுக்க முடியாது. கனவு நம்மளுக்கு ஒரு விளக்கமா? கனவு கண்டால் எவ்வளவுதான் நான் இறைவன்மை நேசமாக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் நான் வேதத்தை படித்து அதனை கடைபிடிக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, நான் எவ்வளவுதான் தீர்க்க தெரிச்சாலும் இறைவனுக்கே முற்றிலும் என்னை அர்ப்பணிக்கக்கூடியவனாக என்னை நான் அர்ப்பணிப்பேனே தவிர நான் பிற உயிரை அர்ப்பணிப்பதற்கு, பிற உயிரை பலி கொடுப்பதற்கு எனக்கு என்ன உரிமை இருக்குது? ஒரு உரிமையும் அங்க கிடையாது. நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? அப்போ இறைவன் அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாக, உங்களுக்கு என்ன ஏவப்பட்ட பிறகு அதை நீங்க செய்யுங்க. அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாக நின்று உள்ளவனாக நீங்க காண்பீர்கள். இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. கனவில் நடந்த ஒரு நிகழ்வு, அனைத்துமே கனவில் நடந்த ஒரு நிகழ்வு தான். பிறகு அத்தியாயம் 37 103. ஆகவே அவ்விருவரும் முற்றிலும் வழிபட்டு மகனை பலியிட முகங்குப்புற கடத்திய போது, அவ்விருவரும் முற்றிலும் வழிபட்டு மகனை
பலியிட முகங்குப்புற கடத்திய போது. பலினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அர்ப்பணித்தலும் பலிதாங்க. இறைவனுக்காக அர்ப்பணித்தல், அல்லாஹ்வுடைய பாதையில நீ போறது. இன்னைக்கு நல்ல படிக்கணும்னு நினைக்கிற பையன் இருப்பான். நான் கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு படிக்கக்கூடிய பசங்க இருக்காங்க. விரும்பக்கூடிய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் நான் டாக்டர் ஆகணும், நான் கலெக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் வக்கீல் ஆகணும் அப்படின்னு விரும்பக்கூடிய அந்த பிள்ளைகளை தன்னுடைய தகப்பன் அவர் கடவுள் மீது ரொம்ப நம்பிக்கையோட இருப்பாரு, 5 வேளை தொழுகக்கூடியவரா இருப்பாரு. இஸ்லாத்தின் அடிப்படையில் 5 வேளை தொழுகக்கூடியவருக்கு கடவுள் மீது பற்றுள்ள கூட இருப்பார். யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் தன்னுடைய பிள்ளைய கடவுளுடைய பாதையில், பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய உபதேசம் செய்யக்கூடிய பாதையில் செல்லப்படும் போது, இங்கேயும் அதுதான். இங்க பலியிடுவது என்று சொல்லும் போது நீங்கள் உடனே அறுத்ததாக நீங்க நினைக்க வேண்டாம். உயிர் பலியை கொடுக்க வேண்டிய அவசியம் இப்ராஹிம் நபிக்கு தேவை கிடையாது. அவருக்கு கனவுடைய விளக்கங்கள் தெரியும். தன்னுடைய மகன்கிட்ட சிந்தி கேட்கிறார், இந்த கனவுடைய இது என்ன, அவரு அல்லாஹ் உங்களுக்கு என்ன ஏவிருக்கான்னு அதை செய்யுங்கன்னு அவருடைய கனவுடைய விளக்கம் அவருக்கு புரியுது, தன்னுடைய மகனுக்கு அது புரியுது. அப்போ பலியிடுவதற்காக மகனை முகங்குப்புற கடத்திய போது என்ன, அவருடைய விருப்பம் ஒண்ணு இருக்குது, தன்னுடைய தந்தையுடைய விருப்பம் ஒண்ணு இருக்குது. அதனால் இப்படி படிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த பையனை தந்தையுடைய விருப்பத்துக்காக அவர் என்ன செய்வாங்கன்னா, அந்த கோயில்லையோ சர்ச்சிலேயோ மசூதி மதரசாக்கள்லையோ என்ன செய்வாங்க, அவரை சேர்த்து விட்டு அந்த மார்க்கம் பற்றுகளை, மதத்தை படித்து, வேதத்தை படித்து என்ன அதுல அனுப்பக்கூடிய நிலைகளை நம்ம பார்க்கணும். கிறிஸ்தவர்கள உண்டு, இஸ்லாமியர்கள உண்டு, இந்துக்கள்ல உண்டு. எல்லா மதங்களிலும் தன்னுடைய மதங்களை போதிக்கக்கூடிய நிலைக்கு அவருடைய ஆசைகள் வேற இருக்கலாம். அதே போன்றுதான் தன்னுடைய தந்தையுடைய அந்த வார்த்தைகளையும் இறைவன் இதுதான் கட்டளையிட்டு இருக்கிறான் என்று தன்னுடைய மகனுக்கு கண்டிப்பாக புரிய ஆரம்பிக்குது. அறுப்பது என்று சொன்னால் ஒரு உயிரை அறுக்க வேண்டிய அவசியம் என்பது கிடையாது. இப்ராஹிம் நபிக்கும் அது தெரியும். ஆகவே அவ்விருவரும் முற்றிலும் வழிபட்டு மகனை பலியிட முகங்குப்புற கடத்திய போது நாம் அவரை இப்ராஹிமே என்று அழைத்தோம். இப்ராஹிமே என்று அழைத்தோம். திடமாக நீர் கட்டளையை மெய்ப்படுத்தினீர். நிச்சயமாக நன்மை செய்வதற்கு நாம் இவ்வாறே கூலி கொடுக்கிறோம். என்ன கட்டளை அது? அறுக்கக்கூடிய கட்டளையை அவர் நிறைவேற்றவில்லை. அறுக்க வேண்டும் சொன்ன கட்டளை நிறைவேற்றவில்லை. இங்க என்ன கட்டளை நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், அவரை இறைவனுடைய பாதையில் பயணிப்பதற்காக, அவரை இறைவனுடைய பாதையில் பயணிக்க வைக்கிறது தான். இதுதான் இறைவனுடைய கட்டளை. நாம் அவரை இப்ராஹிம் என்று அழைத்தோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? உணர்வு உள்ள மனிதனாக என்ன செய்றோம், கவலை தொய்த மனிதனாக இருக்கிறார். பையனுடைய விருப்பம் வேற, தந்தையுடைய விருப்பம் வேற. இறைவன் இப்படி ஒரு கனவை காண்பித்து இப்படிப்பட்ட ஒரு நிலையை என்ன மகனை கொண்டு செலுத்த வேண்டும் என்று நினைக்கப்படும் போது கவலை தொய்த முகமாக 2 பேர் இருக்கிறாங்க. கவலை தொய்த முகம் இருக்கப்படும் போது அவரை நாம் இப்ராஹிமே என்று அழைத்தோம். திடமாக நீர் கட்டளையை மெய்ப்படுத்தினீர். நிச்சயமாக நன்மை செய்வதற்கு நாம் இவ்வாறே கூலி கொடுக்கிறோம். நன்மை செய்யக்கூடிய மனிதர்களுக்கு கனவின் மூலியமாக சில கலக்கங்களையும் சில கஷ்டங்களையும் துன்பங்களையும் ஒரு பதற்றத்தையும் கொடுத்து விட்டு இறைவன் அவர்களை ஒரு சரியான ஒரு பாதைக்கு, ஒரு நிதானமான பாதைக்கு அழைத்து அவருக்கு சில விஷயங்களை இறைவன் என்ன செய்யறான், சொல்லி கொடுக்குறான். இப்படித்தான் அப்படி சொல்லி கொடுக்கக்கூடிய நிலைதான் இங்க இருக்குது. தவிர அங்க அறுப்பது என்பது ஒரு வார்த்தையாக இருக்கிறது தவிர இது கடைபிடிக்க வேண்டிய விஷயம் அல்ல. இதை கொன்று நீங்கள் ஒரு ஆடையோ ஒரு மாடையோ ஒட்டகத்தையோ நீங்கள் அறுக்க வேண்டிய இது கிடையாது, தியாகமும் கண்டிப்பாக கிடையாது. அதனால இப்படிப்பட்ட ஒரு இப்ராஹிம் நபி இவ்வளவு உண்மையை தெரிந்த பிறகு ஒரு மகனை கொண்டு அறுப்பாரா அப்படின்னு சொன்னால், இந்த வசனங்களை கொண்டு நாம் எப்படி சிந்திச்சு பார்க்கிறோம். அப்படி ஒரு கனவை கொண்டு நாம் எப்படி சிந்தி பார்க்கிறோம். நம்ம ஒரு கனவு காண்றோம், ஒரு பாம்பு கொத்துற மாதிரி நம்ம ஒரு கனவு காண்றோம், ஒரு விஷச்சந்தை நம்ம கனவு காண்றோம். அப்படி என்றால் நாம் அதே நடைமுறைப்படுத்துவோமா, அதே நடக்குமா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கனவு என்பது உங்களை ஒரு எச்சரிக்கையாக காமிக்குது. கனவு என்பது உங்கள் நன்மையின் பக்கம் இழுத்துட்டு போகும். சில நேரங்கள்ல அந்த கனவை பற்றி சிந்திப்பதற்காக சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கே தவிர அந்த கனவை நீங்கள் அப்படியாக பயன்படுத்த வேண்டிய கண்டிப்பாக கிடையாது. அப்படி யாரும் பயன்படுத்த போறதும் இல்லை. நிச்சயமாக இது தெளிவான பெரும் சோதனையாகும். இது ஒரு சோதனை தானே தவிர
வேறொன்றுக்கு நீங்க செய்யறீங்களா செய்யலையா அப்படிங்கிற ஒரு பெரும் சோதனை தானே தவிர மற்றபடி இது உண்மை அல்ல